நண்பர்களுக்கு வணக்கம். கடினமான சூழ்நிலையை எதிர்கொண்டு வாழ்க்கையில் மனம் தளர்ந்து போயிருக்கீங்களா? அடுத்த அடி என்ன வைக்கிறதுன்னு தெரியாமல் முடங்கியிருக்கீங்களா? அப்போ இந்த காணொளி உங்களுக்கு தான். காணொளிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஜான்சி ஜெயச்சந்திரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க காணொளிக்குள்ளே போகலாம். அடுத்த நொடி என்ன நடக்கும் அப்படின்ற நிச்சயமில்லாத வாழ்க்கை இது. இந்த வாழ்க்கை கணிக்கத்தக்கதும் இல்லை. அதனால தான் இந்த வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. மேலும் இந்த வாழ்க்கை நமக்கு நிறைய வழிகளையும் பாடங்களையும் தரும். நம்ம எவ்வளோ நல்லவங்களாகவும் எவ்வளோ திறமசாலியும் இருந்தாலும் கூட இது எல்லாத்தையும் நம்ம அனுபவிப்போம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த வாழ்க்கையை விட்டுட்டு எங்கேயாவது ஓடிடணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், இந்த வாழ்க்கையில் ஏற்படுற இந்த பிரச்சனைகளும் வழிகளும் நமக்கு நிரந்தரம் கிடையாது. இந்த வாழ்க்கை மாறும். பிரச்சனைகள் இருக்க எல்லாருக்கும் இது பொருந்தும். அது மட்டும் இல்லாமல் இது வாழ்க்கையோட ஒரு பகுதி மட்டும்தான், நம்ம முழு வாழ்க்கையின் ஒரு பக்கம் மட்டும்தான். நாளைக்கு மேடையில் ஏறி என் வாழ்க்கை சாதாரணமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அது சுவாரஸ்யமாக இருக்காது. ஆனால் நான் இந்த வெற்றியை அடைஞ்சதற்கு பின்னாடி பல வழிகளையும் பல பிரச்சனைகளையும் தாண்டி தான் வந்திருக்கேன் அப்படின்னு நீங்கள் பேசும்போது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிற ஒரு கதையாக இது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கதை நாளைக்கு ஒருத்தரோட வாழ்க்கையை மாற்றுற வழிகாட்டியாக கூட மாறலாம். நீங்கள் இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கும்போது செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. என்ன தெரியுமா? வெளியில் போய் உங்களை மாதிரியே பிரச்சனையில் இருக்கிற ஒருத்தங்களுக்கு உதவி செய்யுங்க. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா நம்ம என்ன தருமோ அதான் நமக்கு திரும்ப கிடைக்கும். வெளியில் போய் நீங்கள் கடினமாக சூழ்நிலை எதிர்கொண்டு இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யும் போது அவங்க அதை எப்படி கடந்து வராங்கன்றதை நீங்கள் பார்க்க முடியும். நம்ம பிரச்சனையோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது அவங்க பிரச்சனை எவ்வளோ பெருசாக இருக்குது, இல்லை நம்ம பிரச்சனை எவ்வளோ பெருசாக இருக்குன்றதை தெரிஞ்சுக்க முடியும். அது இல்லாமல் சில நேரங்களில் நம்ம பொறுமையாக இருக்கணும். தோத்துக்கிட்டே இருக்கிறதுக்கான வழி என்ன அப்படின்றது எனக்கும் தெரியும். நானும் அந்த சூழ்நிலையில் நிறைய இருந்திருக்கேன். காலம்தான் இது எல்லாத்திற்குமான பதில். பெரிய விஷயங்கள் நடக்கிறதுக்கு எப்பவுமே நேரம் எடுக்கும். ஆனால் நம்ம உடனடி தீர்வை தான் எதிர்பார்க்குறோம். அவசர உலகத்தில் வாழ்கிறோம். எல்லாமே எனக்கு இப்போவே நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நல்ல சந்தோஷத்துக்கும் பெரிய வெற்றிக்கும் நல்ல உறவுக்கும் காலம், மிகப்பெரிய காலம் தேவைப்படுது. வெற்றி அடையணுன்னாலும் நம்ம பொறுமையாக தான் இருந்தாகணும். நம்ம கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தால் அந்த வாழ்க்கையில் நம்மளால் எதையுமே மாற்ற முடியாது. அதை விட்டுட்டு நான் அடுத்து என்ன செய்கிறதுன்றதை யோசிக்கிறதா மட்டும் இல்லாமல் கவனத்தை நம்ம மேலே நம்ம செலுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் நம்மளால் வெற்றி அடைய முடியும். அதுக்கான முயற்சியை நம்ம எப்போவுமே செஞ்சுட்டே இருக்கணும். நன்றி, வணக்கம்.